நிலை மாற்றம்னா என்ன? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேட்போம். வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே? எல்லாருமே பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச், ஏப்ரல், மே. மழைக்காலம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். குளிர்காலம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க? அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும். எப்படி? புரியலையே. அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு. புரிஞ்சிருச்சு. வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம். you